உங்களுடைய பேர் என்னங்க? எங்கிருந்து வரீங்க? என்ன தரவரிசை எண்? என்ன என் பேரு துறை பாலா. எடுத்திருக்கீங்க? நான் புதுக்கோட்டையிலேருந்து வர்றேன். இன்னைக்கு நான் ஜூனியர் ட்ரெய்னிங் ஆஃபீசர் சிஎன்சி டிபார்ட்மெண்ட்ல எடுத்திருக்கேன். இது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் டிஎன்பிஎஸ்சில கொண்டு வர்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் சிலபஸ் கொண்டு வந்தாங்க. நிமின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அங்க தான் புக் ரிலீஸ் பண்ணி படிக்க சொன்னாங்க. அந்த ஒரு புக்லேருந்து தான் எல்லாமே கேட்டிருந்தாங்க. ஜிஎஸ் வந்து நான் ரொம்ப வருஷமா ஜிஎஸ் படிக்கிறதுனால எனக்கு ஜிஎஸ்ல மார்க் வந்ததுனால எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அன்புறவுகளுக்கு வணக்கம். எங்களுடைய சாரல் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு இவ்வளவு நாட்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த ஆதரவை அளியுங்கள். எவ்வளோ கொஸ்டின்ஸ் போட்டீங்கண்ணா? நான் வந்து சிஎன்சியில் வந்து 149 போட்டேன். ஜிஎஸ்ல வந்து 70 போட்டேன். ஓகே, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க சார்? நான் வந்து பிஇ மெக்கானிக்கல் படிச்சிருக்கேன். ஓகே 6 இயர்ஸாக நான் ப்ரிப்பேர் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஏஇ எல்லாமே ட்ரை பண்ணி. ஆமாம் ஆமாம். ஓகே, இப்போ இந்த தேர்வு எழுதணும்னா என்ன படிப்பு படிச்சிருக்கணும்? இதில் வந்து டிப்ளமோ இப்போ இந்த இதில் நிறைய ட்ரேடு வந்துச்சு. கிட்டத்தட்ட 40-30 ட்ரேடு கிட்ட வந்துச்சு. இதில் பேசிக்காக மெக்கானிக்கல் படித்தவங்களுக்கு அதிகமாக வந்துச்சு. 17 ட்ரேடு கிட்ட அவங்களுக்கு அப்ளை பண்ணலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க டிப்ளமோ படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ ஸ்பெசிஃபிக்காக இருந்துச்சு அவங்களுக்கு. ஓகே, நீங்கள் 17மே எழுதுனீங்க. 17 எக்ஸாமா? 17 எக்ஸாம் நம்ம எழுதலாம். நான் 9 எக்ஸாம் எழுதினேன். Okay. ப்ரிப்பேர் பண்ணது 2 போஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன். ஆனால் எல்லா எக்ஸாமுக்கும் ஒரே ஜிஎஸ் தான். Okay. ஜென்ரல் ஸ்டடீஸ் ஒரே எக்ஸாம் தான். ட்ரேடு மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, அதுக்கு வேற வேற சிலபஸுங்களா? அதெல்லாம் வேற வேற சிலபஸ் தான். அதுக்குன்னு தனியாக புக்கு கவர்மெண்ட்ல ரிலீஸ் பண்ணுறாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். ஓகே இப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் கூட நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே 7th ஜூலை. அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். ஓகே. அந்த புக்கு எப்படி வாங்குறதுங்க நம்ம? அதை நம்ம ஆன்லைனில் நிமி இந்த வெப்சைட் நேமு, அதை ஆன்லைனில் நம்ம ஆர்டர் பண்ணாலே வீட்டுக்கே வந்துடும். ஓகே, என்ன ட்ரேடோ அது எந்த ட்ரேடும் அதுக்கு ஏற்ற மாதிரி புக்ஸ் வாங்கிக்கலாம். ஆமாம். ஓகே, இப்போ ஆன்லைனில் எதனா அகாடமி இல்லை யூடியூப் சேனல் அந்த மாதிரி எதுவும் சொல்லி நான் வந்து என் ஃப்ரெண்டு டேவிட்னு என் க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவன் தான் ஃபுல்லாக கைட் பண்ணான். அவன் ஆல்ரெடி ஏஇ ப்ரிப்பேர் பண்ணுறான். ஓகே அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையான ஃப்ரெண்டு இருந்தால் நம்ம இது கைட் பண்ணால் போதும். இல்லாட்டி நம்ம யூடியூப்பில் வீடியோஸ் வந்து இதுக்கு கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு வீடியோ இல்லை. நம்ம செலக்டிவ் டாப்பிக்காக வீடியோ போட்டு சிலபஸ் டாபிக் போட்டு நம்ம படிச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஒரு இதுனா ஒரு 10 யூனிட் இருக்குன்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்குமே. அந்த மாதிரி இதில் 10 யூனிட் தான். எல்லா சிலபஸ்லையுமே 10 யூனிட் தான். புக்கில் எல்லாமே கவர் ஆயிடுது. ஓகே, எவ்வளோ நாள் ஆச்சுண்ணா அந்த புக் படிக்கிறதுக்கு உங்களுக்கு? இது வந்து அவங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் புக்கில். இப்போ சிஎன்சியை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப வருஷமாக இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த எக்ஸாம் மட்டும் கொஞ்சம் டஃப்னஸ் கூட்டியிருந்தாங்க. வெளியில் அவுட்டர் புக்கு ஒரு 2 புக்லேருந்து கேட்டிருந்தாங்க. அது நான் வந்து புதுக்கோட்டை ஐடிஐ ஸ்டாஃப் ஏடிஓவாக இருக்கார் பாலாஜி சார், அவர்கிட்ட கேட்டிருந்தேன். ஒரு புக்கு தமிழில் இருந்துச்சு அந்த புக்கு. அதில் சும்மா எக்ஸ்ட்ரா படிச்சிருந்தேன். அதுலேருந்து ஒரு 2-3 கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ஆனால் மோஸ்ட் ஆஃப் தான் நம்ம அந்த நிமி புக்கை படித்தாலே ஓரளவுக்கு நம்ம ஜிஎஸ்ல ஸ்கோர் பண்ணிட்டா வந்துடலாம். ஓகே, நீங்கள் ஜிஎஸ் எப்படி படிச்சீங்கன்னு சொல்லுங்கள். ஜிஎஸ் வந்து நான் ரொம்ப ஃபஸ்ட்டு குரூப் 1 குரூப் 2க்கு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். இப்போ ஏஜ் இதனால நான் இங்கே சரி ஃபஸ்ட்டு ஒரு வேலைக்கு போகலான்னு தான் டெக்னிக்கல் ட்ரை பண்ணேன். ஃபுல்லாக நான் வந்து நோட்ஸ் எடுத்துருவேன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்து. அப்புறம் வந்து ஸ்கூல் புக்கு தான் ஃபுல்லாக. என்னோட நோட்ஸ் தான் மெயினாக. நான் ஸ்கூல் புக்கு நெட்டில் எல்லாத்துலேயும் சிலபஸ் வார்த்தை எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் நோட்ஸாக மாற்றி படிக்கிறது தான். ஓகே, ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிப்பீங்கண்ணா? நான் வந்து இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டா ஒரு நாளைக்கு 7 to 8 ஹவர்ஸ் படிப்பேன். நோட்டிஃபிகேஷன் முன்னாடி கம்மி தான். ஓகே, இப்போ ஃபேமிலியிலலாம் சப்போர்ட் பண்ணாங்களா? எங்கள் அப்பா தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவு. என் வயசு 29, 21லேருந்து நான் படிச்சுட்டு தான், 22லேருந்து நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். இத்தனை வருஷமாக எனக்கு சப்போர்ட் பண்ணுறது அப்பா அம்மா. ஓகே, படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன மெசேஜ் சொல்கிறீங்கண்ணா? விடாமல் படிக்கணும். ஒரு நாள் கண்டிப்பாக கிடைக்கும். அவங்களுக்குன்னு ஒரு மெத்தட் வச்சு மற்றவங்களை காப்பி பண்ணாமல் அவங்களுக்குன்னு ஒரு மெத்தடு, நல்ல நண்பர்கள் கூட இருந்தாலே வேலை கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, 6 ஆண்டுகளாக படிச்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னீங்க. இப்போ ஒரு வேலை வாங்கிட்டீங்க. இப்போ எப்படி இருக்குது சார்? இப்போ ரொம்ப எடுத்ததெல்லாம் எப்படி இருந்தது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்பாவுக்கு ஒரு பெரிய ஒரு ரிலீவாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக